மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தாலும் மறுபுறம் ராணுவ நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து வருவதால் அப்பகுதியில் போர் சூழல் நீடிக்கிறது. இந்நிலையில் எகிப்தின் கட்டுப்பாட்டில் உள்ள உலகின் முக்கிய கடல்வழி பாதையான சூயஸ் கால்வாயை மறைமுகமாக அழுத்த புள்ளியாக மாற்ற ஈரான் முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சூயஸ் கால்வாயை அடைய முக்கிய நுழைவாயிலாக விளங்கும் பாப் ஹெல் மந்தப் நீரிணை மற்றும் செங்கடல் பகுதிகளில் தாக்கத்தை அதிகரிக்க ஈரான் முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணை வழியாக அழுத்தம் கொடுத்து சர்வதேச எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. உலக கடல்வழி கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 1/3 இயற்கை எரிவாயு போக்குவரத்தில் சுமார் 20% ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறுகிறது. அதேபோல் உலக கடல்வழி வர்த்தகத்தில் சுமார் 12% பாப் ஹெல் மந்தப் நீரிணை வழியாக செல்கிறது. எனவே இந்த 2 கடல்வழி பாதைகளும் உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானவை. இந்த நிலையில் ஜூலை 29ஆம் தேதி அமெரிக்காவிற்கு சொந்தமான எனர்ஜோஸ் வின்டர் என்ற கப்பல் மீது அடையாளம் தெரியாத ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியானது. தாக்குதலால் ஏற்பட்ட தீ அருகில் நின்றிருந்த மற்றொரு கப்பலுக்கும் பரவி 2 கப்பல்களும் சேதமடைந்தன. அந்த கப்பல்கள் எகிப்தின் முக்கிய இயற்கை எரிவாயு துறைமுகமான டாமியாட்டா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த நாடும் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கவில்லை. இருப்பினும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இதற்கு பின்னணியில் ஈரான் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளியிட்டுள்ளன. இதனால் மத்திய கிழக்கு நிலவும் பதற்றம் எகிப்து வரை பரவி உள்ளதாக கருதப்படுகிறது. இதனிடையே சூயஸ் கால்வாயை நோக்கி செல்லும் முக்கிய கடல் வழியான பாப் ஹெல் மந்தப் பகுதிகள் பாதுகாப்பு சவால் அதிகரித்ததால் சூயஸ் கால்வாய் வழியாக நடைபெறும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தும் பாதிக்கப்படலாம் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் ஈரான் தனது எல்லைகளில் இருந்து சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த முக்கிய கடல்வழி பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டிருப்பதாக சில பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எனினும் ஈரான் சூயஸ் கால்வாயை நேரடியாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கிறது என்ற தகவலுக்கு இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் அந்த பகுதியில் அழுத்தத்தை அதிகரிக்கும் முயற்சிகள் குறித்து சர்வதேச அளவில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.